தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்திலே கட்டமைக்கப்பட்ட துறை ஒரு வலுவான கட்டமைப்போடு வலுவான அடித்தளத்தோடு இருக்கின்ற போக்குவரத்து நிறுவனம் அரசுக்கு சொந்தமானது எது என்றால் நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தான். எதிர்பார்ப்போடு மக்கள் எந்த கோரிக்கை வைக்கிறார்களோ அவருடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று நிறைவேற்றி எல்லா கிராமங்களுக்கும் போக்குவரத்து சேவை வழங்குகின்ற நிறுவனமாக நம்முடைய நிறுவனம் தான் இருக்கிறது. அதிக பேருந்துகளை கொண்ட நிறுவனம், அதிக தொழிலாளர்களை கொண்ட நிறுவனம் நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தான். இப்படிப்பட்ட நிறுவனத்தில் பணிபுரிகிறவர்களுக்கு ஒரு முறையான சம்பள விகிதத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அதே போல போக்குவரத்துறையை பணியாற்றி ஓய்வு பெறுகின்ற தொழிலாளர்களுக்கு அரசு ஊழியர்கள் போல் ஓய்வூதியத்தை கொண்டு வந்தவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அதில் ஓய்வு பெறுவர்களுக்கு டிஏ என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்ததும் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். இன்னும் பல மாநிலங்களில் ஓய்வூதியம் என்பதே கிடையாது. ஓய்வூதியம் இருந்தாதானே நீ ஓய்வூதியத்துக்கு டிஏ கொடுப்பது, டிஏவுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் கொடுப்பதெல்லாம். இன்னும் சில மாநிலங்களில் 3 மாதத்துக்கு ஒரு முறை சம்பளம் கொடுக்கலங்கிற போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா டெல்லிக்கு பல்வேறு நிகழ்வுகளில் இந்த விருது பெறுகின்ற நிகழ்ச்சிக்கு நாங்கள் செல்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். இப்போது கூட சமீபத்தில் நம்முடைய சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு இந்தியாவிலேயே சிறந்த போக்குவரத்து நிறுவனம் என்ற விருது கிடைத்து அதை பெறுவதற்கான வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு நான் போய் கலந்து கொண்டேன். அங்கே வருகின்ற மற்ற மாநகர போக்குவரத்து கழகங்களோ மற்ற மாநிலத்திற்கு சொந்தமான அரசு போக்குவரத்து கழகத்திற்கோ சொந்த தொழிலாளர்கள் இல்லாமல் ஒப்பந்த தொழிலாளர்களை முழுமையாக கொண்டு இயக்குகின்ற நிலைதான் இருக்கிறார்கள். பல இடங்களில் ஜிசிசியில பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்குகின்ற நிலைமைதான் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைதான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,02,000 பேர் நம்முடைய துறைக்கு சொந்தமான பணியாற்றுகின்ற தொழிலாளர்களை கொண்ட நிறுவனமாக நாம் மட்டும்தான் இருக்கின்றோம். இதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம்.